அம்மன் அருள் டிவினியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பக்கமான வருகின்ற ஜூலை மாத பலன், வரக்கூடிய ஜூலை மாதம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா அம்மன் அருள் டிவில பார்க்க போறோம். தொடர்ந்து அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம். மாத பலன் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியுமே அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து வீடியோ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் அதிகமாக கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க, ஒரு சில பேர் குடும்ப ஜாதகமே எனக்கு கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை, என்னுடைய இறை சிந்தனை என்னுடைய மக்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும். இதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. அம்மன் அருளை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் விலகணும், இதுதான் எங்களுடைய நோக்கமே. யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. எல்லாத்துக்குமே சரி, ஒரு கர்ம வினை இறைவன் கொடுத்திருப்பார். அந்த கர்ம வினைக்கு ஏத்தாப்புல பரிகாரங்கள், ஒரு சில தெய்வ வழிபாடுகள், என்ன பண்ணா என்ன பரிகாரம் பண்ணா என்ன நிவர்த்தின்னு சொல்லி இறைவன் கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஜூலை மாதம் இது ஸ்பெஷலான ஒரு மாதம். ஏன்னா ஜூலை மாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இருந்தாலும் நான் என்ன போறேன்னா, ஜூலை 17க்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய மாற்றத்தை பத்தி தான் இதுல ஃபுல்லா நான் டீட்டெயிலா கொடுக்குறேன். ஜூலை மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய ஒரு நிகழ்வுகள் இந்த மாசத்துல கண்டிப்பா இருக்கு. ஏன்னா விசேஷமான ஒரு யோகமான ஒரு கிரகனா இணைகிறாங்க. குரு செவ்வாய் சேர்ந்து குரு மங்கள யோகத்துல இருக்கிற கிரக அமைப்பு இந்த மாசத்துல என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது. அறிவு புத்திசாலி வீட்டுல சூரிய பகவான் உட்கார்ந்துருக்காரு. அது இல்லாம எல்லா கிரக அமைப்பும் இந்த மாசத்துல ஒரு அனுகூலமா இருக்குது. இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ள தான் கொண்டு போறேன். உங்களுடைய சுய ஜாதகத்துல திசையை விடுங்க, புத்திநாதன் உங்களுக்கு எப்படி இருக்காரு பாருங்க. உங்களுடைய லக்ன புள்ளியை வச்சு நீங்க எந்த ராசியா இருக்கலாம், உங்களுடைய லக்ன அடிப்படையில எந்த கிரகம் எந்த பாகவத்துல இருக்குது, என்ன ஒரு யோகத்துல இருக்குது, யோகமான கிரகம் உங்களுக்கு திசையை நடத்ததா புத்தியை நடத்தான்னு பாருங்க. பார்த்துக்கிட்டு இந்த பலனை வைங்க. கரெக்டா ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், நம்முடைய ராசிங்கிறது உடல். உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. அதனாலதான் எல்லா வீடியும் நம்ம ஒரு பொது பலனா கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, பொதுவாக கன்னிராசி கால புருஷனுடைய 6வது ராசி தாங்க இந்த கன்னி ராசி. இதுலேயுமே இளமையாக இருக்கக்கூடிய ராசி கன்னி ராசியை சொல்றாங்க. அது ஏன் இளமையாக இருப்பாங்க? ஏன்னா இதோட அதிபதி யாரு? புதன் பகவான். ஆக்டிவிட்டா இருப்பாங்க. கன்னிராசியில பிறந்துட்டா பாருங்க, ஒரு எந்த வேலை கொடுத்தாலும் சரி அதை டக்குன்னு முடிக்கணுங்கிற அப்படி சிந்தனை கன்னிராசிட்ட அப்படியே இருக்கும். அது இல்லாம இது நில ராசிங்கிறாங்க. நிலனா என்ன? ஒரே நிலையா பேசக்கூடிய ராசி, சேமிக்கக்கூடிய ராசி, செலவு அதிகமா பண்ணாம சேமிக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாம இது கால புருஷனுக்கு 6வது ராசினால எப்போதுமே சரி தொழில், வேலை 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 தொழில், இதுல மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கக்கூடிய ராசி கன்னிராசியை சொல்லலாம். கன்னிராசியுடைய குணமே அப்படிதான். அந்த குணம் அதிகமா இருக்கு. புதன் உச்சம் அங்க. புத்திசாலியா இருப்பாங்க. நல்ல ஒரு புத்திசாலி. யாருக்கிட்ட எப்படி பேசினால் எந்த காரியத்தை நம்ம சாதிக்கலாம் அப்படிங்கிற சிந்திக்கக்கூடிய ராசி கன்னி ராசியை சொல்றாங்க. பொதுவா கன்னி ராசியில பிறந்துட்டா இவங்க எப்போதுமே ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்கும். இவங்களுடைய பேச்சு தன்மை ஒருத்தரை கவரக்கூடிய தன்மையாக இருக்கும். கன்னி ராசியில பிறந்துட்டாவே வயசு 60 இருக்கலாம், ஆனா தோற்றம் 30 இருக்கும். இளமையை காட்டக்கூடிய ராசி கன்னி ராசி. அதான் கன்னியுடைய உருவத்தை அதுக்கு கொடுத்துருக்காங்க, கன்னி ராசி. அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொண்டு போக போறாரு?
இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். இது நான் சொல்றது எல்லாமே ஜூலை 17க்கு அப்புறம் உங்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா இந்த மாசத்துல முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த மாசத்துல இருக்குது பாருங்க. குரு மங்கள யோகம், குருவும் செவ்வாயும் இணையக்கூடிய காலகட்டம், கால புருஷனுக்கு 2வது வீட்டுல இணையக்கூடிய நேரம். குரு மங்கள யோகத்துல இருக்காங்க. அதாவது தங்கமும் நிலமும் சேருதுன்னு அர்த்தம். அவள் எடுத்துக்க, அதான் குரு மங்கள யோகம். இது ஒரு சில பேருக்கு சுய ஜாதகத்துல நல்ல ஒரு டைமிங் நல்லா இருந்தா அந்த குரு மங்கள யோகம் பயங்கரமாக ஒரு நல்ல ஒரு விசேஷமான ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த ஜூலை மாசத்துல. அதனால எல்லாரும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் கொண்டு போறேன். ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய பிறப்பு ஜாதகம், என்ன திசா புத்தி நடக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல. அதாவது நீங்க கன்னி ராசியா இருக்கலாம். லக்னம் எல்லாருமே ஒரே லக்னமா பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்பாங்க. லக்ன புள்ளி அடிப்படையில எந்த கிரகம் உங்களுக்கு எந்த பாகத்துல இருக்குது, அந்த எந்த கிரகம் இப்ப உங்களுக்கு திசையையும் புத்தியையும் நடத்துது. திசாநாதன் விட்டுருங்க, புத்திநாதன் பலமானு சொல்லுவாங்க. பலமா வேலை செய்யும் புத்திநாதன். உங்களுக்கு புத்தியான கிரகம் எந்த பாகவத்துல இருக்குது, நல்ல கிரகமா இருக்குதா, நல்ல பாகவத்துல இருக்கா, அது நல்ல நட்சத்திர சாரத்துல இருக்குதா, அது உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்குது, யோகமான கிரகம் பார்த்துக்கிட்டு இந்த பொது பலனை எடுங்க. கரெக்டா துல்லியமான பலனா வரும். சில பேர் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு வாழ்நாள் பலனா கரெக்டா இருக்குங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விதிஜாதத்தை கம்பேர் பண்ணுங்க. நம்ம எதுக்காண்டி பிறந்தோம், நம்ம என்ன கர்ம வினைக்காண்டி பிறந்தோம், என்ன கர்ம வினை நோக்கி நம்ம பயணிக்கிறோம், இதை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. கரெக்டான பலனை பார்க்கலாம். இப்ப இந்த ஜூலை மாசம் எது மாதிரி பலனை பார்ப்போம். அதுல கடைசியும் மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு நட்சத்திர பலன் நம்ம கொடுக்குறோம். இப்ப கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசிலே பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்றாரு கன்னிகா ராசியில. அடுத்த 6ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்றாரு. அதுவும் கும்ப ராசியில 7ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் குரு மங்கள யோகத்துல உங்களுக்கு பலமாக இருக்கிறாங்க. அடுத்து 10ஆம் பாவத்துல திக்பலமாயி சூரிய பகவான் மிதன ராசியில இருக்கிறார். 11ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருக்காங்க உங்களுக்கு கடக ராசியில. இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் பயிற்சி ஆகுறாங்க. அதாவது சூரிய பகவான் பாத்தீங்கன்னா 10ஆம் பாவகத்துல இருந்து 11ஆம் பாவத்துக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். 17ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 11ஆம் பாவத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றார். அதாவது இந்த சூரிய பகவான் கடகராசியில சஞ்சாரம் செய்வார். அடுத்து பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்வார் சிம்ம ராசியில. மற்ற எல்லா கிரகமும் பாருங்க அதே அமைப்புலதான் உங்களுக்கு இருக்கும். இப்ப 17, 19 மட்டும்தான் மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் நிறைய பேருக்கு கண்டிப்பா உண்டு இந்த ஜூலை மாதத்துல. இப்ப கன்னி ராசியை பொறுத்தவரை என்னன்னா லாபஸ்தானத்துல இப்ப புதன் இருக்கார், சுக்கிர பகவான் இருக்கார். அதே மாதிரி பாருங்க விரையாதிபதியே உங்களுக்கு லாபத்துல போய் நிக்கிறார் 17ஆம் தேதிக்கு அப்புறம். இது ஒரு விசேஷமான ஒரு பலன். அடுத்து குரு பகவானுடைய பார்வை குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தி, அந்த குரு மங்கள யோகம் ஏற்படுத்தி உங்க ராசியை பார்ப்பது இதை விட மிக சிறப்பு. இது அதை விட மிகப்பெரிய ஒரு பலம். அதாவது கன்னி ராசிக்கு இந்த ஜூலை மாசத்துல 17க்கு அப்புறம் நான் சொல்றது. ஏன்னா உங்களுக்கு பாருங்க செவ்வாய் பகவானும் சேர்ந்து அவரும் சேர்ந்து குருவும் நேரா குருவுடைய பார்வை 5ஆம் பார்வை உங்க ராசியில படுறது மிக சிறப்பு. கேது பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தனத்துல பயணிக்கும் போது 11ஆம் வீட்டு லாபஸ்தான சாரத்துல போறதுனால அதுவும் ஒரு மிக சிறப்பு. அப்ப இந்த ஜூலை மாசம் 17க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றத்தை கொண்டாந்து காட்டக்கூடிய காலம் தான் இந்த ஜூலை மாசம் எடுத்துக்கணும். என்னங்க மாசம் மாசம் இப்படிதான் சொல்றேன். ஏன்னா என்ன ஒரு மாற்றம் இல்லை. அப்ப திசாபுத்தி எடுத்து செக் பண்ணி பார்த்தோம்னா இங்க நடக்கதா உங்களுக்கு தேவை இல்லாத திசாபுத்தியா நடந்துகிட்டு இருக்கும். அங்க பலன் மாறுபட்டுரும். ஏன்னா இந்த கிரக அமைப்பு ஒரு அமைப்பா உங்களுக்கு இந்த மாசத்துல இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கன்னிராசி என்னை பொறுத்த வரையும் பாருங்களேன், 8ஆம் இடத்துல குரு இருந்தார். என்ன பண்ணிருப்பார் மட்டும் பாருங்க. 8ஆம் இடத்துல குரு இருந்தார். இதுக்கு முன்னாடி நான் சொல்றது 4ம் 7ம் கெட்டுச்சுங்க. குடும்பமும் உங்களுடைய தாயாரும் தாயுடைய உடலும் வீடும் இடமும் பூமியும் டாக்குமெண்டும் வண்டி வாகன செலவும் எதிர்பாராத ஒரு கண்டமும் இதெல்லாம் பார்த்தவங்க யாருன்னா கன்னிராசிக்காரங்க தான். வேலையில பழுது, வேலையில பிரச்சனைகள்,
தாய்மாம உறவு, எதிரி, பகை, கடன் இல்லாத ஆளே கிடையாது கன்னி ராசியில. மட்டும் பாருங்க, எடுத்து பாருங்க. ஏதோ உடம்புல ஒரு தொற்று, நோய் தொற்றுகள், உடம்பு சார்ந்த பிரச்சனைகள், பூர்வீக சொத்துல, பூர்வீக இடத்துல ஏதோ ஒரு கலகங்கள், இது மாதிரி நிறைய விஷயத்துல பார்த்தவங்க யாருன்னா கன்னி ராசிக்காரங்க தான். ஏன் நிரந்தரமான வேலை இப்போ ஒரு சரியான ஒரு அமைப்புல கிடையவே கிடையாது கன்னி ராசிக்கு. வேலை மாறிக்கிட்டே இருக்காங்க தெரியுங்களா. ஒரு நிலையாக ஒரு இடத்துல வேலை பார்க்க முடியாது, வெளிநாடா இருந்தாலும் சரி, உள்நாடா இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னா என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வந்து வக்ரமானது ஒரு பலவீனம். அது இல்லாம அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். சனிக்கும் குருவும் பிடிச்சிக்காது, அவருடைய சாரத்தில் இருக்காங்க. இங்க வேலை உத்தியோகத்துல கலகம், வேலை உத்தியோகத்துல ப்ரெஷரு, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, தொழில ஒரு மந்தமான தன்மை, இது எல்லாமே பார்க்கறது யாருன்னா கன்னிராசிக்காரர் தான். இது எல்லாமே நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆமா அப்படிங்கிற வார்த்தை கன்னிராசி கண்டிப்பா சொல்லுவாங்க. இனிமே அந்த பிரச்சனை இருக்காது. என்னை பொறுத்தவரை வருமானங்கள் இனிமேல் திருப்திகரமாக இந்த மாசத்துல கொண்டு போகும். ஏன் வருமானம் நல்லா இருக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன்னா, உங்களுக்கு பொருள் வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கிர பகவானை சொல்லணும். சுக்கிரன் தான் உங்களுக்கு வருமானத்தை காட்டக்கூடிய. அந்த சுக்கிர பகவான் 11ஆம் பாவத்துல போயிட்டு கடக ராசியில, அதுவும் நீர் ராசியில, அதுவும் சந்திரனுடைய ராசியில கற்பனைக்காரன் ராசியில போய் உட்காந்துருக்காரு. அப்போ உங்களுடைய பேச்சு தன்மை கற்பனைனா பயங்கரமா இப்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. வருமானம் சேர்க்கணும், குடும்பத்தை பத்தி சிந்திக்கணும், நம்ம குடும்பத்தை பத்தி நம்ம போகணும், பயணிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சிடும். அப்ப ஏதாச்சும் நம்ம குடும்பத்துக்கு வாங்கணுங்கிற எண்ணம் ஓடும் மைண்ட்ல. இப்ப ஏதாச்சும் ஒரு பொருளோ நகையோ பணமோ ஏதோ ஒரு விஷயம் நீங்க வாங்க போறீங்க, இல்ல ஒரு தூரத்து பயணத்தை பயணிக்க போறீங்க, கண்டிப்பா நடக்கும். யாருக்கு? கடக ராசிக்காரங்க. அதாவது இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த கடகத்துல இந்த 2ஆம் வீட்டு அதிபதி அங்க போய் இருக்கிறதுனால வெளிநாடு, வெளியூர் பயணங்கள், இடமாற்றங்கள், இது மாதிரி நிறைய விஷயத்த பார்க்கக்கூடிய டைமிங் வருது கன்னிக்கு. அப்ப நகை, பொன், பொருள், இடம், பூமி வாங்குறவங்க கண்டிப்பா வாங்கலாம். இந்த வழக்கு சொன்னது, கோர்ட்டு கேஸு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஏதோ ஒரு இடத்த வாங்கிக்கிட்டு நம்ம நிரந்தரமா இல்லை, அந்த இடத்துல ஒரு பிரச்சனை, கலகம், ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அந்த கலகம் இப்போ ஒரு முடிவுக்கு வந்தே தீரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்ப இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் இந்த கன்னி ராசிக்கு. அடுத்து நான் வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், ஏதோ ஒரு விஷயத்த நான் மாற்றணும் அப்படிங்கிறவங்க தாராளமா மாற்றலாம். அப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா குருவுடைய பார்வை சூப்பரான பார்வை. லாபஸ்தான அதிபதி சாரத்துல சந்திர பகவானுடைய கால்களை ரோஹிணத்துல இருந்து அந்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் மாத்துறது பண்றது எல்லாமே டோட்டலா இந்த ஜூலை மாசம் 17க்கு அப்புறம் கண்டிப்பா பண்ணலாம். இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கு, கண்டிப்பா உண்டு. இதுல பணத்தை நீ ஆட்டோமேட்டிக்கா விரையும் இதுலதான் பண்ணுவீங்க அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு வந்துடும். ஏதோ ஒரு பணத்தை நீங்க விரயம் பண்ண போறீங்க இந்த மாசத்துல பாத்துக்கணும். அதே மாதிரி வெளிநாடு, வெளியூர் சார்ந்த விஷயம், வேலை இடம் மாற்றம், மாறுறவங்க தைரியமா மாறலாம். வேலை இடம் மாற்றம் கண்டிப்பா நிறைய பேருக்கு உண்டு. வேலை உத்தியோகத்துல இடமாற்றம், வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்க சரி, இங்க லோக்கல்ல பார்க்க எல்லாருக்கும் சொல்றேன் நான், வேலை இடமாற்றம் கண்டிப்பா வருது கன்னி ராசிக்குமே. நான் வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க, நான் வேற கண்ட்ரியே மாற போறேன், கண்டிப்பா மாறக்கூடிய நேரம் வரும். ஏன் மாறுவீங்க? சனி பகவானிக்கு புரட்டாதி நட்சத்திரம், குரு நட்சத்திரம், குரு 9ஆம் இடத்துல, அதுவும் 8ஆம் வீட்டு அஷ்டமாதிபதி செவ்வாயோட சேர்ந்து இந்த குரு நிற்கிறாரு. 8னா நான் வெளிநாடு, வெளியூர், அப்புறம் வேற கண்ட்ரியை நீ மாத்தி தானே ஆகணும். இப்ப வெளிநாடு, வெளியூர்ல வேலை முயற்சி பண்றவங்க அது சம்பந்தமாகவும் இருக்கு, கண்டிப்பா அனுகூலமாகும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா அனுகூலமாகும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், கல்வியை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரையும் இடமாற்றம், நல்ல ஒரு மாற்றம், படிப்பு கல்வியில நல்ல ஒரு அரசாங்க மூல உதவிகள், இது எல்லாமே நிறைய பேருக்கு கன்னிராசிக்கு இருக்கு. ஏன் அரசாங்க உதவி நான் கிடைக்கும் நான் சொல்றேன்னா, சூரியனுக்கு புதனுக்கு நட்பு. அந்த புதன் நேரா சூரிய பகவான் வீட்டுக்கு 19ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றாரு. அப்ப படிப்பு கல்வியில டாப்பா கொண்டு போவார். அதாவது கன்னி ராசி. இப்ப கல்வியில நல்ல ஒரு அனுகூலம், அரசாங்க எக்ஸாம் எழுதவங்க நல்ல அனுகூலமா வரும். அதே மாதிரி திருமண பேச்சுகள், திருமணத்துல நிறைய தடைகள் இருந்துச்சு பார்த்தீங்களா, கணவன் மனைவிக்குள்ள நிறைய பேருக்கு பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இல்லையே. கேட்டு பாருங்க, கண்டிப்பா திருமணத்துல ஒரு கலகம் உண்டு, நண்பர்கள்ட்ட பிரச்சனையா, திருமண வாழ்க்கையில பிரச்சனை, அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு நல்ல அனுகூலமாக காலகட்டமா கண்டிப்பா வரும். கொஞ்சம் ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதுல கொஞ்சம் கவனம் தேவை. 10ஆம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றது கன்னி ராசி அன்பர்களுக்கு, நண்பர்கள், பழக்க வழக்கம், மனைவிக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும். அரசியல் ஃபீல்டு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவார். அதே மாதிரி பெருங்கொண்ட பண லாபம், நிறைய பேர் இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க, கண்டிப்பா 100% அந்த யோகம் உண்டு. அதுலயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயம்.
உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையுமே இருக்காது. பெருசா மருத்துவ செலவுகள் இனிமேல் பண்ண மாட்டீங்க, நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீர் சம்பந்தப்பட்டது, வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், இது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்கின் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இது மாதிரி இருந்திருக்கும். ஆனா இனிமே இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், ஐடிஐ ஃபீல்டு, மருத்துவ ஃபீல்டு, கலை சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு. இப்போ நம்ம நட்சத்திர ரீதியாக பலன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதுலையுமே ஒரு தன்மானத்தை பார்ப்பாங்க. இவங்க எப்போதுமே ஒரு தைரியமானவங்க, எது வந்தாலும் பயப்பட மாட்டாங்க, பயப்படாம ஒரு விஷயம் செய்யக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு பாருங்க ஏதோ ஒரு வருமானம், லாபம், இன்கம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு. வேலையில ஒரு தொழில உயர் பதவியோ ப்ரமோஷனும் கிடைக்க போகுது, வேலை மாற்றம் வரப்போகுது, ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க, ஒரு சேமிப்பு கண்டிப்பா குடும்பத்துல உண்டு. குடும்பத்துல ஒரு சுபகாரியம், சுப செலவு நல்லா இருக்கும், படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு கல்வி டாப்பா வரும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், தொழில் நல்ல ஒரு மாற்றங்கள். உத்திரத்துல பிறந்தவங்க அழகா இருக்குது. அடுத்த அஸ்தம், சூப்பரான வாழ்க்கை. நீங்க நினைச்ச கற்பனை, மனசுல என்ன கற்பனை ஏதாச்சும் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குமே, இப்ப ஏதாச்சும் ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருப்பீங்க, அந்த பிளான் நல்ல ஒரு முடிவுக்கு நல்ல ஒரு அனுகூலமா இப்ப வரக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. இதை பயன்படுத்தக்கூடிய தகுதி உங்களுக்கு உண்டு. உங்க கற்பனை எல்லாமே நிஜமாகக்கூடிய நேரமாக வருது. கலை, இசை இது எல்லாமே சூப்பரா இருக்கும். டீச்சிங் லைன், உணவு சம்பந்தப்பட்ட தொழில், அப்புறம் வெளிநாடு வெளியூர் யோகம், வேலை உத்தியோகத்து தொழில் மாற்றம், இடமாற்றம் கண்டிப்பா அஸ்தத்துல உண்டு. நல்ல ஒரு அனுகூலமாக உள்ள நேரமாக அமையுது. அடுத்து சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க தைரியமானவங்க, தன்னம்பிக்கையானவங்க, கெட்டது இனிமே இல்லை. கெட்டதை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க, ஒரு 30 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய செலவு, ஒரு மனக்குழப்பம், உடம்பு நிறைய பாதிப்பு, நிறைய தடைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்தீங்க, இனிமே இல்லை. நிம்மதியான ஒரு வாழ்க்கை, குருமங்கள யோகம் உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யுது. குடும்பத்துல சுபகாரியம், சுப செலவு, திருமணம், வாழ்க்கை, கனவு மனைவி ஒற்றுமை, வேலையிட மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், இது எல்லாமே அழகா கொடுக்குறாரு. அற்புதமான பாதை நோக்கி போறீங்க கன்னிராசி என்பர்கள். அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஜூலை மாத பலன் கன்னிராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.